next definition. Okay, two permutation எடுக்கேன். Let pi and sigma belongs to Sn. Okay. Pi and sigma belongs to Sn. Pi and sigma belongs to Sn. Pi and sigma are called disjoint. Pi and sigma are called disjoint permutations if for all a belongs to In, for all a belongs to In, ரெண்டு பெர்முடேஷன் எடுக்கேன். பை அண்ட் சிக்மா ரெண்டு பெர்முடேஷன் எடுக்கேன். பை அண்ட் சிக்மா ஆர் கால்ட் disjoint permutation for all a belongs to In. For all a belongs to In, pi of a not equal to a இருந்தால் implies sigma of a equal to a. Okay. அதாவது pi and sigma are called disjoint for all a belongs to In. For all a belongs to In, for all a belongs to In, pi of a not equal to a implies sigma of a equal to sigma of a equal to a ன்னு எடுத்துக்கலாம். சரியா? ரெண்டு பெர்முடேஷன் வந்து டிஸ்ஜாயின்னா ஃபார் எனி a belongs to In, pi of a not equal to a இருந்துச்சுன்னா அந்த எலமெண்ட் சிக்மால ஃபிக்ஸ் ஆயிருக்கும். அந்த எலமெண்ட் வந்து சிக்மால ஃபிக்ஸ் ஆயிருக்கும். ஸோ இதை என்ன சொல்லுவோம்னா disjoint permutations சொல்லுவோம். சரியா? disjoint permutations சொல்லுவோம். ஸோ அடுத்து என்ன ப்ரூவ் பண்ண போறோம்னா ஜென்ரலா Sn வந்து நான் அபிலியன் குரூப். சரி, Sn வந்து நான் அபிலியன் குரூப். ஸோ அப்போ அங்க எந்தெந்த பெர்முடேஷன்லாம் வந்து கம்யூட்டேட்டிவ் ப்ராப்பர்ட்டியை சாட்டிஸ்ஃபை பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா ரெண்டு டிஸ்ஜாயிண்ட் பெர்முடேஷன் எடுத்தீங்கன்னா அந்த ரெண்டு பெர்முடேஷனும் கம்யூட்டேட்டிவ் ப்ராப்பர்ட்டியை சாட்டிஸ்ஃபை பண்ணணும். சரியா? சிக்மா அண்ட் பை. If sigma and pi are two disjoint permutations, then என்ன எழுதலாம்னா sigma of composition pi equal to pi composition sigma. Sigma composition pi equal to pi composition sigma ன்னு சொல்லிக்கலாம். சரியா? ஓகே, ப்ரூஃப் பாருங்க. let given என்ன கொடுத்துருக்காங்கன்னா pi and sigma are disjoint. Pi is disjoint permutation. சரியா? என்ன எடுக்கனா let a belongs to In எடுத்துக்கலாம். let a belongs to In such that pi of a not equal to a. Yeah, pi of a not equal to a. So by disjoint உடைய definition படி என்ன எழுதலாம்? Disjoint permutation உடைய definition for any a belongs to In, pi of a not equal to a இருந்தா sigma of a வந்து என்னன்னா a க்கு மேப் ஆகும். சரியா? So அப்போ for any a, let a belongs to In, pi of a not equal to a, then by definition sigma of a equal to, and by definition sigma of a equal to a. Okay, so sigma of pi of a வந்து என்னன்னா not equal to a. pi of a வந்து என்னன்னா not equal to a. pi of a வந்து not equal to a. So இப்போ நான் என்ன எடுத்துக்கிறேன்னா let pi of a equal to என்ன எடுத்துக்கிறேன்னா b ன்னு எடுத்துக்கிறேன். pi of a equal to b ன்னு எடுத்துக்கிறேன். Then b is not equal to a. pi of a not equal to a, so b not equal to a ன்னு எழுதிக்கலாம். b not equal to a. Okay, இப்போ pi composition sigma of a calculate பண்ணும். pi composition sigma of a calculate பண்ணும். This is equal to pi of sigma of a. So that is equal to pi of sigma of a என்னன்னா a. sigma of a வந்து a ன்னு இருக்கு. So pi of a ன்னு இருக்கு. சரியா? pi of a என்ன வந்திருக்குன்னா b ன்னு. pi of a equal to b. சரியா? ஸோ அப்போ pi composition sigma of
A equal to என்ன வந்திருக்குன்னா B சரியா. அடுத்து ரிவர்ஸ் கால்குலேட் பண்ணுங்க. ரிவர்ஸ் கால்குலேட் பண்ணுங்க. சிக்மா காம்போசிஷன் பை ஆஃப் ஏ கால்குலேட் பண்ணுங்க. திஸ் ஈக்குவல் டு சிக்மா ஆஃப் பை ஆஃப் ஏன்னு எழுதிக்கலாம். ஸோ பை ஆஃப் ஏ என்னன்னா பை ஆஃப் ஏ ஈக்குவல் டு பை ஆஃப் ஏ என்ன அசைன் பண்ணியிருக்கோம்னா பின்னு சொல்லியிருக்கோம். ஸோ so sigma composition pi of A equal to sigma of pi of A எழுதிக்கலாம். And this equal to sigma of B எழுதிக்கலாம். sigma of B. இப்போ சிக்மா ஆஃப் பி என்னன்னு தெரியாது, பட் கால்குலேட் பண்ணுவோம். சிக்மா ஆஃப் பி என்ன இருக்கும்னு அசைன் பண்ணிப்போம். சரியா. ஒரு டைரக்ட் பை காம்போசிஷன் சிக்மா ஆஃப் ஏ கால்குலேட் பண்ணிட்டேன் பின்னு வந்துட்டு. அடுத்து சிக்மா காம்போசிஷன் பை ஆஃப் ஏ வந்து சிக்மா ஆஃப் பின்னு சொல்லியிருக்கோம். சிக்மா ஆஃப் பி வந்து என்ன வரும்னு பார்ப்போம். சரியா. சிக்மா ஆஃப் பி வந்து என்ன வருதுன்னு பார்ப்போம். இப்போ if phi of b நான் பியோட இமேஜ் என்னன்னு தெரியாது. சரியா. இப்போ பி பை ஆஃப் பி எங்க இருக்குன்னா ஐஎன்ல தான் இருக்கும். பை ஆஃப் பி வந்து ஐஎன்ல தான் இருக்கும். சப்போஸ் பை ஆஃப் பி வந்து பிக்கு மேப் ஆனிச்சுன்னா, பை ஆஃப் பி வந்து பிக்கு மேப் ஆனிச்சுன்னா தென் என்ன எழுதலாம்னா தென் பை ஆஃப் பி ஈக்குவல் சப்போஸ் அதாவது பை ஆஃப் ஏ ஈக்குவல் டு பின்னு தெரியும். பை ஆஃப் ஏ ஈக்குவல் டு பின்னு தெரியும். பை ஆஃப் பி வந்து பியா இருந்தால் பை ஆஃப் பி ஈக்குவல் டு b equal to pi of a also. So this implies a equal to b மாறிடும். Because pi is 1 1, so b equal to a ன்னு சொல்லிக்கலாம், which is contradiction. Contradiction to a not equal to b. a not equal to b. அப்போ hence என்ன கன்க்ளூட் பண்ணலாம்னா pi of b வந்து என்னன்னா not equal to. So pi of b வந்து not equal to b னா pi and sigma are disjoint. So this implies sigma of b வந்து எங்க மேப் ஆகும்னா b. சிக்மா ஆஃப் பி வந்து பி மேப் ஆகும். அப்போ இந்த இடத்துல என்ன ஆகும் பாருங்க. அப்போ இந்த இடத்துல இந்த இதை யூஸ் பண்ணுங்க. ஸோ இதுல என்ன எழுதுறாங்கன்னா சிக்மா காம்போசிஷன் பை சிக்மா காம்போசிஷன் பை ஆஃப் ஏ என்ன இருக்குன்னா சிக்மா ஆஃப் பின்னு வந்திருக்கு. ஸோ சிக்மா ஆஃப் பி வந்து என்னன்னா பின்னு சொல்லிட்டோம். ஸோ இந்த கேஸ்ல ஓகே, அதாவது சிக்மா காம்போசிஷன் பை ஆஃப் ஏ ஈக்குவல் டு சிக்மா ஆஃப் பின்னு கால்குலேட் பண்ணியிருக்கோம். சப்போஸ் பை ஆஃப் பி வந்து பியா இருந்தால் we get ba equal to b, a equal to b ன்னு வந்துருது. ஸோ this is contradiction to a not equal to b. So hence phi of b not equal to b. Phi and sigma are disjoint. So அப்போ phi of b வந்து not equal to b இருந்தால் sigma of b கண்டிப்பா என்னவா இருக்கும்னா b இருக்கும். ஸோ இதுல அப்ளை பண்ணுங்க. ஸோ இந்த கேஸ்ல ரெண்டுமே b வந்திருக்கு. ஸோ இதுல என்ன கன்க்ளூட் பண்ணிடலாம்னா பை காம்போசிஷன் சிக்மா ஆஃப் ஏ ஈக்குவல் டு சிக்மா காம்போசிஷன் பை ஆஃப் ஏ ஈக்குவல் டு பி. ஓகே, இந்த கேஸ்ல தியரம் ஓவர். சரியா. இப்போ நெக்ஸ்ட் என்ன ப்ரூவ் பண்ண போறோம்னா நெக்ஸ்ட் சப்போஸ் என்ன எடுக்கணும். சப்போஸ் தியரம் எப்படி ஆரம்பிச்சிருக்கேன்னு பாருங்க. பை ஆஃப் ஏ நாட் ஈக்குவல் டு ஏன்னு எடுத்து ப்ரூவ் பண்ணியாச்சு. சரியா. பை ஆஃப் ஏ வந்து நாட் ஈக்குவல் டு ஏன்னு எடுத்து பை அண்ட் சிக்மா வந்து பை அண்ட் சிக்மாவோட காம்போசிஷன் வந்து ஈக்குவல் கம்யூட்டேட்டிவ் ப்ராப்பர்ட்டியை சாட்டிஸ்ஃபை பண்ணுதுன்னு சொல்லிட்டோம். சரியா. ஒரு நிமிஷம். என்ன எடுத்துருக்கோம்னா a belongs to in எடுத்திருக்கோம். such that pi of a not equal to a ன்னு எடுத்து என்ன ப்ரூவ் பண்ணியிருக்கோம்னா இது ஒரு pi of a not equal to a ன்னு எடுத்து என்ன ப்ரூவ் பண்ணியிருக்கோம்னா
பை காம்போசிஷன் சிக்மா ஆஃப் ஏ ஈக்குவல் டு சிக்மா காம்போசிஷன் பை ஆஃப் ஏன்னு ப்ரூவ் பண்ணியாச்சு சரிட்டா. அடுத்து என்ன எடுக்கணும், இந்த இடத்துல என்ன எடுத்துருக்கோம்னா இந்த இதை எடுத்திருக்கோம், பை ஆஃப் ஏ நாட் ஈக்குவல் டு ஏன்னு எடுத்துருக்கோம். சப்போஸ் பை ஆஃப் ஏ ஈக்குவல் டு ஏன்னு எடுத்து ப்ரூவ் பண்ணுவோம் நெக்ஸ்ட் சரியா. சப்போஸ் பை ஆஃப் ஏ ஈக்குவல் டு ஏன்னு எடுத்துக்கோங்க, பை ஆஃப் ஏ ஈக்குவல் டு ஏன்னு எடுத்துக்கோங்க. சப்போஸ் பை ஆஃப் ஏ ஈக்குவல் டு ஏ, if phi of a equal to, if sigma of a என்ன எடுத்துக்கிறேன்னா sigma of a equal to a எடுத்துக்கிறேன், sigma of a equal to a எடுத்தீங்கன்னா then phi composition sigma of a equal to என்ன வரும்னா again a தான் வரும். அதே மாதிரி sigma composition phi of a என்னன்னா a தான் வரும். ஸோ இந்த கேஸ்ல ஈக்குவல், அதாவது சிக்மா ஆஃப் ஏ எப்படினாலும் இருக்கலாம், சிக்மா பை ஆஃப் ஏ பை ஆஃப் ஏ பை ஆஃப் ஏ ஈக்குவல் டு ஏன்னு இருக்கு. சிக்மா ஆஃப் ஏ வந்து எப்படி இருக்கலாம்னா சிக்மா ஆஃப் ஏ ஈக்குவல் டு ஏயாவும் இருக்கலாம் அல்லது நாட் ஈக்குவல் டு ஏயாவும் இருக்கலாம் சரியா. ஸோ இப்போ சிக்மா ஆஃப் ஏ ஈக்குவல் டு ஏயா இருந்துச்சுன்னா கம்யூட்டேட்டிவ் ப்ராப்பர்ட்டி இங்கே வந்துருக்கு சரியா. அடுத்து சப்போஸ் சிக்மா ஆஃப் ஏ நாட் ஈக்குவல் டு ஏன்னு எடுத்துக்கோங்க சரியா. நாட் ஈக்குவல் டு ஏன்னு எடுத்துக்கிட்டா என்ன ஆகும் பாருங்க, தென் பை ஆஃப் ஏ ஈக்குவல் டு என்னவாயிரும் பை ஏயா மாறிடும். ஸோ அப்போ இந்த ப்ரூஃப் அப்படியே யூஸ் பண்ணிக்க வேண்டியதான். அதாவது இதை ஒரு கேஸா எடுத்துங்க, கேஸ் ஒன்னு போட்டுருங்க. கேஸ் ஒன்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா இந்த இடத்துல பை ஆஃப் ஏ நாட் ஈக்குவல் டு ஏன்னு இருந்தால் சிக்மா அண்ட் பை வந்து என்னன்னா கம்யூட்டேட்டிவ் ப்ராப்பர்ட்டியை சாட்டிஸ்ஃபை பண்ணிட்டு, ஓகே கம்யூட்டேட்டிவ் ப்ராப்பர்ட்டியை சாட்டிஸ்ஃபை பண்ணிட்டு அடுத்து பை ஆஃப் ஏ ஈக்குவல் டு ஏன்னு எடுக்கேன். இப்போ சிக்மா ஆஃப் ஏ வந்து எப்படி இருக்கலாம்னா நான் ஈக்குவல் டு ஏயாவும் இருக்கலாம் நாட் ஈக்குவல் டு ஏயா இருக்கலாம். ஸோ அப்போ சிக்மா ஆஃப் ஏ ஈக்குவல் டு ஏயா இருக்கிறப்போ கம்யூட்டேட்டிவ் ப்ராப்பர்ட்டி ட்ரூ. அடுத்து சிக்மா ஆஃப் ஏ நாட் ஈக்குவல் டு ஏனா பை அண்ட் சிக்மா ஆர் டிஸ்ஜாயிண்ட். ஸோ சிக்மா பை ஆஃப் ஏ ஈக்குவல் டு ஏன்னு கன்ஃபார்ம் பண்ணிடலாம். ஸோ அப்போ இந்த இடத்துல எப்படி இருக்கு பாருங்கன்னா இப்போ இது வந்து கேஸ் 2ன்னு எடுத்துங்க சரியா. கேஸ் 2ன்னு எடுத்துங்க. இப்போ கேஸ் ஒன்னில் எப்படி எடுத்திருக்கோன்னு பாருங்களேன். கேஸ் ஒன்னில் என்ன எடுத்திருக்கோம்னா பை ஆஃப் ஏ நாட் ஈக்குவல் டு ஏன்னு இருந்தால் சிக்மா ஆஃப் ஏ வந்து ஏயா மாறிடும் ஓகேவா. சிக்மா ஆஃப் ஏ ஈக்குவல் டு ஏயா மாறிடும். ஸோ பை அண்ட் சிக்மா காம்போசிஷன் வந்து என்னன்னா இப்படி வந்துடும் சொல்லியாச்சு ரைட்டா. இப்போ இங்க என்ன எடுத்திருக்கோம்னா பை ஆஃப் ஏ வந்து ஃபிக்ஸ் பண்ணி பை ஆஃப் ஏ வந்து பை ஆஃப் ஏ ஈக்குவல் டு ஏன்னு எடுத்திருக்கோம். சப்போஸ் சிக்மா ஆஃப் ஏ நாட் ஈக்குவல் டு ஏயா இருந்தா பை ஆஃப் ஏ வந்து ஏக்கு மேப் ஆகிடும் சரியா. அப்போ இந்த கேஸ் ஒன் மாதிரியே இருக்கான்னு பாருங்க. சிக்மா ஆஃப் ஏ வந்து நாட் ஈக்குவல் டு ஏன்னு எடுத்திருக்கேன், அப்போ பை ஆஃப் ஏ ஈக்குவல் டு ஏ. ஸோ அப்போ இந்த இடத்துல என்ன செய்யுங்கன்னா பை கேஸ் ஒன்னை இங்க அப்ளை பண்ணுங்க, அதாவது இன்டர்சேஞ்ச் பண்ணிக்கோங்க. இந்த இடத்துல பை இருக்க இடத்துல கேஸ் ஒன்ல பைக்கு பதிலாக சிக்மாவை ரீப்ளேஸ் பண்ணிக்கோங்க, சிக்மா இடத்துல இருக்கிற இடத்துல பையை ரீப்ளேஸ் பண்ணிக்கோங்க. ஸோ by apply case 1, so we get sigma composition pi equal to pi composition sigma ன்னு கன்க்ளூட் சரியா. ஸோ இதுல இருந்து என்ன கன்க்ளூட் பண்ணிடலாம்னா hence any two disjoint permutations commutes sigma composition pi equal to pi composition sigma. இப்போ எந்த ரெண்டு டிஸ்ஜாயிண்ட் பெர்முட்டேஷன் எடுத்தாலும் அது கம்யூட்டேட்டிவ் ப்ராப்பர்ட்டியை சாட்டிஸ்ஃபை பண்ணும். எந்த ரெண்டு டிஸ்ஜாயிண்ட் பெர்முட்டேஷன் எடுத்தாலும் அது கம்யூட்டேட்டிவ் ப்ராப்பர்ட்டியை சாட்டிஸ்ஃபை பண்ணும். ஓகே. அடுத்து சிக்மா ஈக்குவல் டு A1 A2 அப் டு AK அண்டு டவு ஈக்குவல் டு B1 B2 அப் டு BR, K சைக்கிள் அண்ட் R சைக்கிள். ஆர் டிஸ்ஜாயின்னா ஆர் டிஸ்ஜாயின். நான் சிம்பிளா என்ன சொல்லலாம்னா இந்த A1 A2 அப் டு AK இன்டர்செக்ஷன் B1 B2 அப் டு BK வந்து எம்டியா இருக்கணும் அவ்வளோதான் சரியா. இது வந்து நீங்க பட்டாச்சேரியா புக்கை ரெஃபர் பண்ணீங்கன்னா இது இருக்கும் சரியா. ரெண்டு சைக்கிள் எடுக்க, அந்த ரெண்டு சைக்கிள் டிஸ்ஜாயின்னா இந்த இதுல உள்ள ஏஐஸோட இன்டர்செக்ஷன் ஏஐஸ் அண்ட் பிஐஸோட இன்டர்செக்ஷன் வந்து என்னன்னா எம்டியா இருந்துச்சுன்னா இது ரெண்டும் டிஸ்ஜாயின். ஓகே. அப்போ ஃப்ரம் திஸ் என்ன எழுதலாம்னா ப்ரீவியஸ் இயர்ல
ரெண்டு பெர்முடேஷன் வந்து டிஸ்ஜாயின்னா அது கம்யூட்டேட்டிவ் ப்ராப்பர்ட்டியை சாட்டிஸ்ஃபை பண்ணுதுன்னு சொல்லிட்டோம் இல்லையா. ரெண்டு பெர்முடேஷன் வந்து டிஸ்ஜாயின்னா அந்த பெர்முடேஷன்ஸ் வந்து கம்யூட்டேட்டிவ் ப்ராப்பர்ட்டியை சாட்டிஸ்ஃபை பண்ணணும்னு சொல்லியிருக்கோம். ஸோ அப்போ ரெண்டு சைக்கிள் வந்து டிஸ்ஜாயின்னா அது ரெண்டும் கம்யூட்டேட்டிவ் ப்ராப்பர்ட்டியை சாட்டிஸ்ஃபை பண்ணும். இஃப் சிக்மா அண்ட் டவ் ஆர் disjoint cycles, then sigma composition tau equal to tau composition sigma. Sigma composition tau equal to tau composition sigma by இந்த ப்ரூஃப் எடுத்துக்க வேண்டியதான் சரியா. ஸோ அப்போ ரெண்டு டிசைன் சைக்கிள் வந்து எப்படி இருக்கும்னா கம்யூட்டேட்டிவ் ப்ராப்பர்ட்டியை சாட்டிஸ்ஃபை பண்ணும். ஸ்டாண்டர்டா நீங்க யூஜில படிச்சிருக்கலாம். என்ன படிச்சிருப்பீங்கன்னா any non-identity permutation can be uniquely expressed as the product of disjoint cycle னு பார்த்துக்கலாம் சரியா. ஒரு நிமிஷம் பாருங்க. என்னன்னா எனி நான் ஐடென்டிட்டி permutation sigma of Sn can be uniquely expressed as a product of disjoint cycles. Disjoint cycle.